ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் guys. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது தமிழ் ப்ரோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் உள்ள லிஸ்ட் ப்ரோக்ராம் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 4 ப்ரோக்ராம் எடுத்து வச்சுருக்கேன், அது இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்ல உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பரையும் லார்ஜஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிக்கிறது எப்படி. இதில் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, இதில் உள்ள லார்ஜஸ்ட் நம்பர் 50. இது நமக்கு விஷுவலாக தெரியும், ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி கிளாஸிஃபை பண்ண தெரியாது. நம்மளா ஒரு ப்ரோக்ராம் இன்புட் பண்ணால் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இஸ் மின் மீன்ஸ் மினிமம்னா இந்த 10. அப்போ லிஸ்ட்ன்றது வேரியபிள், அதை கொடுத்துருக்கோம். இது லார்ஜஸ்ட் நம்பர்னா மேக்ஸ் மீன்ஸ் மேக்ஸிமம். அப்போ 50 இங்கே இருக்குது, அப்போ மேக்ஸிமம் அந்த 50 வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இஸ் 10 அண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இஸ் 15 வந்துச்சு. வாங்க அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வருது அதை கண்டுபிடிக்கிறது எப்படி. இம்போர்ட் மேத்துன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ப்ராடக்ட், அடிஷன், சப்ராக்ஷன் அதெல்லாம் இருக்குது. நம்ம அதில் வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். இல்லை லிஸ்ட்டில் வந்து 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கேன். இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டில் சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். math.prod, அதாவது மேத்ன்றது லைப்ரரி நேம், அந்த மாடியூல் டாட் ப்ராடக்ட் அந்த வேரியபிள் போட்டு லிஸ்ட்டு கொடுத்தோன்னா அப்போ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். 1 2 3 4 5 6 வந்து மல்டிப்ளை பண்ணும் எல்லாத்தையும் சேர்த்து. அப்புறம் பிரிண்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். வாங்க இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, வெர்டிகலாக பிரிண்ட் பண்ணுது. இதான் அந்த எண்டு கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் வித்தியாசம். வாங்க இந்த இதில் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது வந்து நம்ம ரன் டைமில் வேல்யூ கொடுத்து வாங்குறது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். அங்கே கொடுத்தது 1, ஸ்டாப்பிங் வேல்யூ 100 கொடுத்தோம். பார்த்தீங்களா,
இதுல இருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிருச்சு. நீங்க எத்தனை வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 to 1000 வரைக்கும் கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 1000 வரைக்கும் ஈவன் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டா தெரியலன்னா நீங்க இதை ஃபுல் ஸ்கிரீன் பண்ணி பாருங்க, எல்லா வேல்யூஸும் தெரியும் நல்லா. இதே இது உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ் தேவைன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. இந்த இடத்துல டபுள் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக டபுள் ஈக்குவல் டு 1 கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ எல்லா ஆட் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்க, 1 to 100க்குள்ள உள்ள எல்லா ஆட் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்க, எல்லா ஆட் நம்பர்ஸா இருக்கா, அவ்வளோதான். வாங்க அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ள உள்ள பாசிட்டிவ் எலமெண்ட்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணும், நெகட்டிவ் எலமெண்ட்ஸை விட்டுரும். இதில் உள்ள நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து -30 -50 மட்டும்தான் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ். 10 20 40 வந்து பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். அதாவது எப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதணும்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஃபார் I in LST லிஸ்ட் இந்த வேரியபிள் கொடுத்துரு. இஃப் I greater than or equal to 0, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் greater than or equal to 0 இருக்கும். அதை கொடுத்துட்டு பிரிண்ட் I கொடுத்துட்டீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, 10 20 40 வந்துருச்சு. இதை உங்களுக்கு வெர்டிகலாக பிரிண்ட் பண்ணோம்னா இந்த எண்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ வெர்டிகலா பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், எண்ட் ஈக்குவல் டு, நான் இந்த மாதிரி கொடுக்காம நான் ஏன் நடுவில் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தேன்னா, இப்போ இந்த மாதிரி கொடுத்து பிரிண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி வரும். ரொம்ப ஸ்பேஸே இருக்காது. உங்களுக்கு ஸ்பேஸ் தேவைன்னா இந்த நடுவில் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க பிரிண்ட் பண்ணாதான் உங்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரும். இல்லாட்டா இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் சொல்லி கொடுத்த ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புரியலையா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.